அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறதுங்க. இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். திருவிழா நாட்கள் மட்டுமின்றி விடுமுறை நாட்களிலும் கோவிலுக்கு ஏராளமானோர் வருகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் முன்புள்ள கடற்கரையில் பக்தர்கள் குளித்துவிட்டு சாமி தரிசனம் செய்வார்கள். பௌர்ணமி நாட்களில் கோவில் கடற்கரையில் இரவில் குடும்பத்தோடு வந்து தங்கி சுவாமி தரிசனம் செய்வார்கள். கடற்கரையில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக கடலின் சீற்றம் அதிகமாக காணப்படுதுங்க. கடல் சீற்றத்தின் காரணமாக கோவில் முன்புள்ள கடற்கரையில் அதிக அளவில் கடல் அரிப்பு ஏற்பட்டு உள்ளது. சுமார் 20 அடி நீளத்திற்கு 8 அடி ஆழத்திற்கும் கடலின் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. பக்தர்கள் கடற்கரை கோவில் முன்புள்ள படிக்கட்டு பகுதிகளிலிருந்து கடலுக்குள் இறங்க முடியாத நிலையும் ஏற்பட்டு உள்ளதுங்க. கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள இடங்களில் பாறைகள் மற்றும் பெரிய அளவிலான கற்கள் வெளியே தெரிகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் உற்சாகம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடல் அரிப்பை உடனடியாக தடுக்க வேண்டும் என பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். 15 வருடங்களுக்கு பிறகு திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அடுத்த வருடம் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் கடலில் மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. புகழ்பெற்ற இந்த கோவிலில் விசேஷ விரத விடுமுறை நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சாதாரண நாட்களில் நூற்றுக்கணக்கான பக்தர்களும் சாமி தரிசனம் செய்வது வழக்கமாக வைத்துள்ளனர். கோவில் கடற்கரை பகுதியில் கடந்த சில நாட்களாகவே கடல் அலையின் சீற்றம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. கோவிலின் முன்புள்ள கடற்கரையில் அதிக அளவில் கடல் அரிப்பு ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. கடற்கரையில் கோவிலுக்கு முன்பக்கமுள்ள படிக்கட்டு பகுதிகளில் இருந்து கடலுக்குள் இறங்க முடியாத நிலையும் ஏற்பட்டு உள்ளது. கடல் சீற்றம் மற்றும் மண்ணரிப்பின் காரணமாக அதிக அளவிலான கற்கள் இந்த பகுதியில் குவிந்துள்ளன. கடல் சீற்றத்தால் பக்தர்கள் கடலில் இறங்கி குளிக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டு உள்ளது. பக்தர்கள் படியிறங்கும் இடத்தில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. 2 மாதங்களுக்கு முன்பு இதே போலத்தான் கடல் சீற்றம் ஏற்பட்டது. சந்தோஷ மண்டபம் மற்றும் ஐயா வைகுண்டர் அவதார பதி பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டு பாதிப்படைந்த பகுதிகளில் ராட்சச கற்களை கொண்டு சரி செய்யப்பட்டது. அதே இடத்தில் முன்பை விட அதிக அளவில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. கடற்கரையில் 10 அடி ஆழத்திற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டது. கோவில் கடற்கரை பகுதியில் கடந்த சில நாட்களாகவே தண்ணீர் கருப்பு நிறத்துடன் காணப்பட்டு வருகிறது. வடகிழக்கு பருவமழை முடிவடைந்த நிலையில் 1 வாரமாக கடலுக்குள் காற்றின் திசை மாறும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடற்கரை பகுதியில் கடல் பெருக்கு ஏற்பட்டு அடிப்பகுதியில் உள்ள மணல் கிளறுவதால் தண்ணீர் குழம்பிய நிலையில், அதாவது கருப்பு நிறத்தில் மாறியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. கடலில் குளிக்கும் பக்தர்கள் பாறைகளில் மோதி காயமடையும் நிலையும் ஏற்பட்டு வருகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அருகே கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள இடத்தில் சுமார் 4 அடி உயரம் கொண்ட கல்லொன்று கரை ஒதுங்கியது. அலையின் வேகத்தினால் அந்த கல் புரண்டுள்ளது. அந்த கல்லில் எழுத்துக்கள் இருந்தது தெரிய வந்தது. உடனடியாக அந்த கல்வெட்டின் மீது திருநீர் தேய்த்து எழுத்துக்களை படிக்க ஆரம்பித்தனர். அந்த எழுத்துக்களில் தற்போதைய கால எழுத்துக்களாக இருந்தது. அந்த கல்வெட்டில் முனிதீர்த்தம் என்று எழுதப்பட்டிருந்தது. முனிதீர்த்தம் என்று பொறிக்கப்பட்ட வாசகத்தின் கீழ், இதன் பலன் ஆன்மாக்களை கட்டி இருக்கும் நல்வினை தீவினை ஆகிய இரும்பு சங்கிலியை தேய்ப்பதற்கு அறத்தை போலிருந்தது பலனை கொடுக்கும் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. அதேபோல கடந்த டிசம்பர் மாதம் திருச்செந்தூர் கடற்கரையில் 2 கல்வெட்டுகள் கரை ஒதுங்கி இருந்த நிலையில் அதில் மாதா தீர்த்தம், பிதா தீர்த்தம் என்று குறிப்பிடப்பட்டு இந்த தீர்த்தங்களில் குளித்தால் சொர்க்கம் கிடைக்கும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. சில வருடங்களுக்கு முன்பு வரை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலை சுற்றி 24 தீர்த்தங்கள் இருந்தன. அந்த தீர்த்தத்தின் அருகே ஒவ்வொரு தீர்த்தம் குறித்தும் அதன் பயன்கள் குறித்தும் கல்வெட்டுக்கள் இருந்தன. நாளடைவில் அவை கடலுக்குள் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் கடலுக்குள் இருக்கும் கல்வெட்டுக்கள் வெளியே வர துவங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கடற்கரை அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் உள்வாங்குவது வழக்கமான ஒன்றாகும். கடந்த சில தினங்களாக புயல் மற்றும் கனமழை காரணமாக மாலையில் திடீரென திருச்செந்தூர் கடல் உள்வாங்கி காணப்பட்டது. இந்த நிலையில் நேற்று சுமார் 80 அடிக்கு உள்வாங்கி காணப்பட்டது. இந்த நிலையில் திருச்செந்தூர் நாளிக்கிணறு பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை 500 மீட்டர் தூரத்திற்கு பச்சை படிந்த பாறைகள் வெளியே தெரிந்தது. இதற்கிடையில் பக்தர்கள் கடலில் குளிக்கும்போது ஒரு 4 அடி உயரம் கொண்ட பெரிய கல்வெட்டு ஒன்று தென்பட்டது.
அந்த கல்வெட்டில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு இருந்தன. ஆனால் கடலில் கிடந்ததால் அதில் எந்த எழுத்துக்களும் சரியாக தெரியவில்லை. அந்த கல்வெட்டில் மாதா தீர்த்தம் என தொடங்கியது. இந்த தீர்த்தத்தில் குளித்தால் சொர்க்கம் செல்லலாம் என பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த கல்வெட்டில் மொத்தம் 15 வரிகள் பொறிக்கப்பட்டிருந்தன. அதிலிருந்து அடுத்து 100 அடி தூரத்திற்கு மற்றொரு 4 அடி உயரம் கொண்ட கருங்கல் தூண் ஒன்று கிடைத்தது. அதன் மேல் பகுதியில் எழுத்துக்கள் எதுவும் தெரியவில்லை. அந்த கல்வெட்டை புரட்டி போட்டபோது மறுபக்கம் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அந்த கல்வெட்டு 17 வரிகள் பொறிக்கப்பட்டு இருந்தது. கல்வெட்டில் பிதா தீர்த்தம் என துவங்கியது. இந்த இரு கல்வெட்டுகளும் சுமார் 50 முதல் 100 ஆண்டுகளுக்கு பழமையானது எனவும் கூறப்படுகிறது. இவை நாளிக்கிணறு அருகே பிற நல்ல தண்ணீர் கிடைக்கும் தீர்த்த கிணறுகள் இருப்பதை குறிக்க நடப்பட்டவையாக இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. தீர்த்த கிணறுகள் குறித்த விவரங்களை தெரிந்து கொள்வதற்காக அந்தந்த தீர்த்த கிணறுகள் அருகே இது போன்ற கல்வெட்டுக்கள் கொண்ட கற்கள் நடப்பட்டு இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. கடற்கரை ஓரத்தில் இப்படி நிறைய நல்ல தண்ணீர் கிணறுகள் இருப்பது சிறப்பானதாக கருதப்படுகிறது. திருச்செந்தூர் வள்ளிக்குகை பகுதியில் இருந்து கடற்கரை பகுதியில் வரை 24 தீர்த்த கிணறுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக லட்சுமி தீர்த்தம், துர்கா தீர்த்தம், நாளிக்கிணறு தீர்த்தம், செல்வ தீர்த்தம், மாதா தீர்த்தம், பிதா தீர்த்தம் என பல்வேறு தீர்த்தங்கள் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. இவை பல்வேறு காரணங்களுக்காக மூடப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. நாளிக்கிணறு தீர்த்தம் மற்றும் செல்வ தீர்த்தம் மட்டும்தான் இப்போது பயன்பாட்டில் இருந்து வருகிறது. நாளிக்கிணறு தீர்த்தத்தில் பக்தர்கள் குளிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். செல்வ தீர்த்தத்தில் முருகனுக்கு அபிஷேகம் நீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ள 2 கல்வெட்டுக்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சூரபத்மன் என்ற அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி என்றுதான் வைரவேல் கொண்டு வதை செய்த தினம் கந்த சஷ்டி விழா என்று சூர சம்ஹாரம் என்றும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முருகப்பெருமானுக்கு ஆயிரக்கணக்கில் கோவில்கள் இருந்தாலும் 6 படை வீடுகளில் மட்டுமே பக்தர்கள் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய கோவில்களாக பார்க்கின்றனர். அந்த 6 படை வீடுகள் கோவில்களும் திருச்செந்தூர் தலம் மிகவும் சிறப்பு பெற்றதாக கருதப்படுகிறது. திருச்செந்தூரில் பாலசுப்பிரமணிய சுவாமி, சண்முகர் என 2 மூலவர்கள் எழுந்தருளி உள்ளனர். பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும், சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள் பாலித்து வருகின்றனர் பக்தர்களுக்கு. திருச்செந்தூரில் வீரபாகு தேவர் காவல் தெய்வமாக உள்ளார். தலத்திற்கு வீரபாகு பட்டினம் என்ற பெயரும் உண்டு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் தினமும் வீரபாகு தேவருக்கு பூஜை நடந்த பின்புதான் மூலவருக்கு பூஜை நடத்தப்படுகிறது. மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்துகின்றனர். சண்முகருக்கு சிவப்பு, பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்தி வருகின்றனர். மூலவருக்கு பின்புறம் சுரங்கம் ஒன்று உள்ளது. முருகன் பூஜித்த பஞ்சலிங்கங்களை அதில் காணலாம். இந்த அறைக்கு பாம்பாறை என்ற பெயரும் உண்டு. திருச்செந்தூர் கோவில் இடது பக்கத்தில் வள்ளி குகை உள்ளது. இந்த குகைக்கு முன்புள்ள சந்தனமலையில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும். திருச்செந்தூர் தலத்தில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் எழுந்தருளி உள்ளனர். இதில் குமரவிடங்கரை மாப்பிள்ளைசாமி என்றும் கூறுகின்றனர். திருச்செந்தூர் கோவில் கோபுரம் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 9 அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் 157 அடி உயரம் கொண்டதாகும். திருச்செந்தூர் முருகனை போற்றி என்ற தலைப்பில் அருணகிரிநாதர் 83 திருப்புகழ் பாடி உள்ளார். இந்த பாடல்களை பக்தியுடன் பாடினால் பாவங்கள் தீரும் என்பது ஐதீகமாக கூறப்பட்டு வருகிறது. திருச்செந்தூர் கோவில் வடிவம் பிரணவ மந்திரமான ஓம் என்னும் வடிவில் அமைந்துள்ளது. திருச்செந்தூர் கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் 120 அடி உயரமும் 60 அடி அகலமும் கொண்டதாகும். 124 தூண்களை இது தாங்கி நிற்கிறது. திருச்செந்தூர் கோவில் மூலவர் முன் உள்ள இடம் மணியடி என்று அழைக்கப்படுகிறது. இங்கு நின்று பாலசுப்பிரமணியை தரிசிப்பது சிறப்பானதாக கருதப்படுகிறது. நாளிக்கிணறு 24 அடி ஆழத்தில் உள்ளது. இங்கு நீராடிய பிறகே கடலில் நீராட வேண்டும் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது. திருச்செந்தூர் கோவில் திருப்பணிக்காக மௌனசாமி, காசிநாத சுவாமி, ஆறுமுக சாமி மூவரும் தங்கள் வாழ்நாளையே அர்ப்பணித்தனர். அவர்களது சமாதி நாளிக்கிணறு அருகே அமைந்துள்ளது. பெருமானோடு போரிட்ட படை வீரர்கள் ஐயனார்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். சுப்பிரமணிய சாமி கோவில் மன்னார் வளைகுடா கடலின் கரையோரத்தில் அலைகள் தழுவ அமைந்திருப்பதால் அலைவாய் என்று அழைக்கப்பட்டது. திரு என்று அடைமொழி சேர்க்கப்பட்டு திரு சிரலைவாய் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோவிலுக்கு செல்லும் வழியில் தூண்டுகை விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இவ்விநாயகரை வணங்கிய பின்னர் தான் முருகப்பெருமானை வணங்க செல்ல வேண்டும். இத்திருக்கோவிலில் 12 சித்தர்களில் 8 சித்தர்கள் சமாதியாகி உள்ளதாக கூறப்படுகிறது. முருகப்பெருமானின் அவதார நோக்கமே அரக்கர்களை அழிப்பதுதான். திருச்செந்தூரில்தான் அந்த அவதார நோக்கம் பூர்த்தியானது.
எனவே முருகனின் தலங்களில் திருச்செந்தூர் தலமே தெய்வீக சிறப்பும் தனித்துவம் கொண்டதாகவும் விளங்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் உற்சாகம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.